டே பக்கடா லஞ்சுக்கு என்ன எடுத்துன்னு வந்த 10 ரூபா பிரிஞ்சுடா. ஏய் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்டா. ஆமாடா. ஆனா நான் இன்டர்வெல்லே புடிங்கி தின்றுவேனே. சார் வராரா? எக்ஸாம் பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணியாச்சு. நீ எதுக்குமா அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க? அவன் பக்கத்துல உட்காந்தா நீயும் கெட்டு போயிடுவா. தள்ளி உட்காரு. சரி சார். ஏண்டா இந்த நல்ல பசங்க எல்லாம் கெட்ட பசங்க கூட சேர்ந்தா கெட்ட பசங்க ஆயிடுவாங்க சொல்றாங்க. இந்த கெட்ட பசங்க எல்லாம் நல்ல பசங்க கூட சேர்ந்தா நல்ல பசங்க ஆக மாட்டாங்களா? நீயே கேள்றா மச்சான். கேட்டா படுகு போட்டு பட்டெக்ஸ்ல அடிப்பாருடா. பக்கத்து கிளாஸ் பசங்க கூட ஒழுங்கா தான்டா படிக்குது. உங்களுக்கு என்னடா கேடு? நான் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையா? மா குச்சி எடுத்துன்னு வந்தியா? என்னம்மா கடப்பாறையை கொடுக்குற? அடிக்கடி குச்சி உடைஞ்சது இல்ல சார், அதான் இதை எடுத்துட்டு வந்தேன். அடி பாவி, இதால எங்களை அடிச்சா எங்க எலும்பு உடஞ்சிருமேடி. யஷ்வந்த் இங்க வாப்பா. ஐம்பூதங்கள் பேர் என்னன்னு கேட்டா 5 சப்ஜெக்ட்டுக்கு வர டீச்சருங்க பேர் எழுதி வச்சுக்கிற. ஏன் ஹெட் மாஸ்டர் பேரையும் சேர்த்து எழுத வேண்டியதானே? சார் நீங்க 5 பூதங்கள் பேர் தானே சார் கேட்டீங்க? டா விஷ்ணு நீங்க வாப்பா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் எது உணவு? தோசை கல். நீ சொல்லுமா. தோசை சார். சார் என்ன தெரியுமா எழுதி வச்சுக்கிறாரு? கல் தோசையா? டா கெடப்பாரிய வச்சு ஒரு கடைசி கை கால்லாம் வலிக்குதுடா. உமா 100க்கு 99 எடுத்துக்கிற. சூப்பர்மா. சார் அந்த ஒரு மார்க் போடுங்க சார், இல்லனா என்ன வீட்ல திட்டுவாங்க சார், ப்ளீஸ் சார். மா அழுவாதமா, போட்டு தொலைறமா, குடு. ஏய் இந்த ஊழமா அழுதே சாதிச்சுதுடா. நம்மளே எக்ஸ்ட்ரா மார்க் கேட்கலாமா? டேய் அவ 99 எடுத்துட்டு 1 மார்க் கேக்குறாடா. அவன் 1 மார்க் எடுத்துட்டு 99 கேட்டா அடிப்பாருடா. நான் பர்சனலா அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ கம்னு இரு. சார் இதுல ஒரு 3 மார்க் போட்டு தரீங்களா? ஏன்பா? பக்கத்துல ஒரு 5 மார்க் போட்டு ஜஸ்ட் பாஸ்னு பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி வந்துறேன் சார். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே